வந்து கஞ்சி எடுக்கிறோன்னா இவ்வளோ தூரம் வந்து காலையில் வரிசையில் நின்று கஞ்சி எடுக்கிறதுனா அம்மா கொடுக்குற அந்த பலனுக்காகவும் அவளுடைய தரிசனத்துக்காகத்தான் நாங்கள் கஞ்சி எடுக்கிறோம். ரொம்ப உடம்பு சரியில்லாமல் நேற்றெல்லாம் படுத்துட்டு இருந்தேன். கஞ்சி ஊற்றணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட சக்தி. என்னை சீக்கிரம் எழுப்பி விட்டு நான் அமுச்சு விட்டுட்டேன் சக்தி. கை காலே வராமல் படுத்துருந்த சக்தி. அம்மா எனக்கு ரொம்ப நல்லது பண்ணாங்க கஞ்சி எடுக்க. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. எங்கள் குடும்பத்தில் எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப சுகமில்லாமல் இருந்தது. அதை உடனேயே நிவர்த்தி பண்ணி மூளை குழப்பமாக இருந்தார். இப்போ அதெல்லாம் நல்லபடியாக சௌரியமாக்கி இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்காருன்னா அம்மாவின் செயல் தான் சக்தி. அதனால அம்மாவும் நல்ல அம்மாவுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருந்து இன்னும் அம்மாவுடைய அருள் நாங்கள் பெற வேண்டுகிறோம் சக்தி. ஓம் சக்தி. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். கஞ்சி எடுத்தா எல்லாரும் நல்லா இருப்பாங்க. அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் கஞ்சி எடுக்கிறது. என் குடும்பத்தில் நல்லா அம்மா கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா இருக்கிறோம் நாங்கள். எங்கள் பையனுக்கு ஒரு வழி காட்டினாலாம் போதும், அம்மாவுக்கு வேண்டி நிற்கிறோம். நம்பிதான் என் குடும்பமே இப்போ நல்லா இருக்கோம். நாங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டேன் சக்தி. நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன். எங்கள் வீட்டுக்காருக்கு சுகர் வந்துருச்சு. அம்மாவை நம்பி தான் எங்கள் சுகர்லாம் மாத்திரை மருந்தே இல்லாமல் அம்மாவால் தான் இப்போ நல்லா இருக்கேன். என் குடும்பம், என் பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்குது. எனக்கு அம்மா வீடெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்கா. இன்னும் எனக்கு ஒரு சொந்த இடமா அமைச்சு கொடுக்குறேன்ருக்காங்க அம்மா. நான் நல்லா இருக்கேன் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. சக்தி சேலம் மாவட்டம் மாத்தூரத்தம் பெதநாயம்லைங்க சக்தி. அப்பா ரொம்ப முடியாமல் இருந்தார். ஒரு கை ஒரு காலும் வராமல் இருந்தார். உயிர் தப்பி பொழைச்சாரு. கனவுல வந்து சொன்னது என்னை நினைச்சு நீ சக்தி மாலை எடுத்து போட்டுக்க, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னதுனால எங்கள் அப்பா அந்த மாலை எடுத்து போட்டுனால இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறாங்க சக்தி. அதனால இப்போ நாங்கள் எல்லாம் பிழைக்கிறோங்க சக்தி. அம்மா இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க சக்தி. அம்மாவை நம்புறவங்கள என்னைக்குமே கை விடாதுங்க சக்தி. ஆபத்துல அம்மா கை கொடுக்குங்க சக்தி. அம்மாவை நம்பி வந்த பின்னால எவ்வளோ கஷ்டம் தீவு இருந்தாலும் அதை அனுசரிச்சு போனால் அம்மா நல்லது செய்வா. நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறோம் எங்கள் அம்மாவை பார்க்கறதுக்காக. வருஷம் வரோம். இது வந்து 10வது வருஷம். இப்பவும் வருவோம். ஆத்மா சாந்தி இருக்குன்னு வருவோம். அம்மா ஆலயத்துக்கு வந்ததுனால ரொம்ப நல்லது நடக்குதுங்க. ரொம்ப கஷ்டம்லாம் தீர்த்து வைக்குது. எல்லாம் குறைங்க எந்த குறைங்க வந்தாலும் நன்மையும் நடக்குது, நல்லதே நடக்குது. ரொம்ப என் பொண்ணுக்கு 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. இங்கே கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லபடியாக எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. நல்லபடியாக வச்சுருக்காங்க அம்மா. எங்களை இன்னும் நல்லா வைக்கணும் எங்கள் அம்மா. எனக்கு வந்து இந்த துடிப்பு வந்து 35 இருந்தது. நான் பெட்டில் இருந்தேன். 52 தான் இருக்க துடிப்பு. இந்த துடிப்பிலேயே நான் உயிரோடு இருக்கேன்னா அம்மாவோட இது சக்தி தான். வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் காவல்துறை ஆய்வாளராக பணிபுரிகிறேன். சென்னைக்கு செல்லும் பொழுது இந்த வழியாக தான் வருவேன். இந்த கோயிலுக்குள்ளே போகணுங்கிற எண்ணம் என் மனதில் உதிக்கலை. அதுக்கப்புறம் என்னுடைய உடம்பில் வந்து ஒரு கட்டி ஒன்று உருவாச்சு. அதுக்கப்புறம் அதை ஆப்ரேஷன்னா பண்ணிவிட்டு அம்மாவை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இங்கே வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த கட்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை, உன்னை நான் காப்பாற்றுறேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னாங்க. மேலும் அதில் வந்து வேறு எதுவும் வளர்ச்சி ஏற்படுமா அப்படின்னு கேட்டதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னாங்க. சமீபத்தில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் அதில் வந்து சின்ன சொல்லி அம்மாட்ட வந்து அழுதுட்டு அப்புறம் நீ போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பாரு, அந்த கட்டி இருக்காது அப்படின்னாங்க. அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு பார்த்தா அந்த கட்டி இல்லை. அம்மாவுடைய அபூர்வ சக்திக்கு ஈடு இணையதும் இல்லை. காவல்துறையில் நான் ஒரு 30 ஆண்டுகள் பணிபுரிந்து இந்த பணியில் வந்து இன்னைக்கு கஞ்சிக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னால் அவங்களுடைய ஒரு சிறப்பான தொண்டுக்கு அவங்களுடைய சக்திக்கு மீறின சக்தி எதுவும் இல்லை. முதல் தடவை தான் இப்போ வந்திருக்கிறோம். நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல பாதுகாப்பெல்லாம் இருக்குது. என்னென்ன தேவையான ஜாமான்லாம் பூர்த்தி செஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கு அந்தாண்ட அம்பாலோட அருள் தான் எங்களுக்கு. வானத்து சூரியன் வளமெல்லாம் நாடி மருவத்தூர் வந்துவிட்டானோ, மையத்தில் உள்ள செந்நிறத்து பூக்களெல்லாம் மருவத்தூர் தலம் நாடி மகிழ்வோடு வந்தனவோ. பக்தியில் சிவக்கவே பாங்கான செவ்வாடை அணிந்து சீர்மருவூரின் புகழ்மணக்க வந்ததுவோ பக்தர் கூட்டம். அலை அலையாய், கடல் கடலாய், ஆற்று வெள்ளமாய், அம்மாவின் அருள் உள்ளமாய், ஆயிரம் 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 ஆயிரமாய், ஏன் லட்சக்கணக்காய் பூமியிலே இருந்து புறப்பட்ட ஊற்று போல, புவி மீது பொழிந்து வரும் வானம் போல பரவசம் காணது பக்தர் உள்ளம். ஓம் சக்தி பராசக்தி முழக்கம் வாயிலே
ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா என்னும் கோஷம் மெய்யிலே, கஞ்சி கலயம் தலையிலே, கண்ணீர் பொங்கும் கண்ணிலே, நம்பிக்கை உண்டு நடையிலே, நாம் எல்லாம் ஒன்றே என்ற உடையிலே, ஒரே தாய் ஒரே குலம் என்ற முழக்கம் இங்கே உண்டு. அதை உணர்த்த ஆதிபராசக்தியின் செந்நிறமான ஆடை உண்டு. பக்தியை தொண்டின் மூலமாக காட்ட வேண்டும் என்கின்ற கோட்பாடு உண்டு. ஊருக்காகவும் உலகத்துக்காகவும் உழைக்க லட்சக்கணக்கான தொண்டர் கூட்டம் உண்டு. படித்தவர் படிக்காதவர், பணக்காரர் ஏழையர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர், புண்ணியம் செய்தவர் பாவம் செய்தவர் என்கின்ற பேதம் இல்லை. இன்னார் இனியார் என்கின்ற வேறுபாடு இல்லை. எல்லாரும் அன்பரே. வேண்டியவர் வேண்டாதவர் என்கின்ற பாகுபாடு இல்லை. எல்லாரும் தொண்டரே. இம்மதம் அம்மதம் என்னும் மாறுபாடு இல்லை. எம்மதமும் சம்மதமே. எல்லாரும் பக்தரே. மேல்மருவத்தூரில் இந்நாள் அந்நாள் என்று இல்லை. எந்நாளும் பொன்னாளே, நன்னாளே, திருநாளே, ஆடிப்பூரமும் அவ்வாறே. இந்த திருநாட்டில் ஆடி மாதமே ஆன்மீக மாதம்தானே. ஆடி வெள்ளி, ஆடி கார்த்திகை, ஆடி செவ்வாய், ஆடி பூரம் என்று ஆடி மாதத்தின் அத்தனை நாட்களும் ஆன்மீக நாட்களே. ஆனாலும் ஆடி மாதம் அன்னை பராசக்தியின் மாதம். ஆடி பூரம் அன்னையின் திருநட்சத்திரம். ஆடி பூரம் ஆண்டாளின் திருநட்சத்திரம். ஆடிப்பூரத்தில் அன்னையே தவம் இருந்தாளாம். அன்னையாய் அம்மாவின் அன்பர்கள் கொண்டாடும் அருள் திரு அம்மாவின் திருநட்சத்திரமும் பூரம்தான். பூரம் என்றால் பூரிப்பு என்று அர்த்தம். பூரிப்பு என்றால் நிறைவான பொங்குகிற மகிழ்ச்சி என்று அர்த்தம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5 பெரும் தெய்வங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து பூகோள ரீதியாக பூரிப்போடு இருக்கிற மாதம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆக இருப்பவள் அன்னை ஆதிபராசக்திதானே. அதனாலும் ஆடிப்பூரம் அன்னைக்கு ஆதிபராசக்திக்கு உகந்த மாதம். மேல்மருவத்தூரிலும் ஆடிப்பூரம் ஆதிபராசக்திக்கு உகந்த விழா.